ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். ஆஞ்சநேயா போற்றி, முருகா போற்றி. இன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது? இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று குரு வாரம், வியாழக்கிழமை, மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2025. இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது? திருதியை திதி இரவு 3:36 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இரவு 2:46 வரைக்கும். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வாரசோலை தெற்கு தென்கிழக்கு. பரிகாரம் தைலம். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். ராசிநாதன் உங்களுக்கு தன் வீட்டுக்கு 12இல் இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தன் வீட்டுக்கு 12 அப்படின்னு சொன்னாலும் குருவோடு இணைந்திருப்பது மிக சிறப்பு. ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள், அல்லது தொழிலில் உத்தியோகத்தில் பின்னடைவு கூட ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு ராசியில் செவ்வாய் 10க்குடையவன், 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார். தொழில் கூட இன்றைய நாள் ஒரு சாதாரணமான ஒரு நாள் தான். சிறப்பாக ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் 2இல் கேது இருப்பதால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் தாராளமாக உங்கள் முயற்சிகளில் செய்யலாம். ஒன்றும் குறையில்லை. 8ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பது சிறப்பு. எந்த ஒரு இஎம்ஐ கடன் செலுத்துவதோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. சந்தோஷமாக தான் செல்லும். 9ஆம் இடத்தில் சனி சூரியனை பார்ப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11இல் இருந்தாலும் நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. மற்றபடி உங்களுக்கு யோகாதிபதி குருவும் 12இல், சந்திரனும் 12இல். இப்போ வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி